ஒரே வழி, எல்லா பொருளையும் நேசிங்க. பஞ்சபூதம் இல்லாமல், சூரிய சந்திர ஒளி இல்லாமல், பிற உயிர்கள் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. அதனால எல்லாரையும் நேசிக்க பிரச்சனைகள் தீரும் என்பது கருத்து. அது மட்டுமல்ல, இறைவனை அடைவதற்கு இது ஒரு வழி என்று நமக்கு உணர்த்துகிறார். அதை எடுத்து கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருள் போற்றி உண்மை கெஞ்சிறது. என்ன காரணம்? தாங்க முடியல. இந்த இடத்துல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு கெஞ்சிறார பெருமானுக்கு கருணையே கிடையாது. கொடுத்துக்கலாம், கெஞ்சிறாரா இல்லையா? வாப்பா அப்படின்னு திருவடியை கொடுத்துருக்கலாமா இல்லையா? கொடுக்க மாட்டேங்க. அப்ப இறைவன் கொள்ளாதவனா அப்படின்னு சொல்ல முடியுமா? இறைவன் கருணை மயமானவன். ஏன் இந்த வேலையை செய்யறாங்க? அப்ப ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மைன்னு கேட்டா, ஒரு ஆன்மா திருவடி பேறு அடைய வேண்டும் என்றால் அதற்கு இடையில ஆன்ம அனுபவங்கள், பல பல அனுபவங்கள். அந்த அனுபவத்தால் நாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் மாணிக்கவாசகர் விட்டு இப்படி செய்யலாம். எவ்வளவு பெரிய, அதாவது பெருமாள் இவர் அந்த முழு தகுதியில இருக்கிறாரு. இறைவனை அடைவதற்குரிய முழு தகுதியில இருக்கிறாரு. பெருமான் திருவடியை கொடுக்க மாட்டேங்கிறான், அனுமதிக்க மாட்டேங்கிறான். என்ன காரணம் என்றால், இந்த ஆன்ம அனுபவங்களை மற்ற உயிர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாணிக்கவாசகரை கொண்டுதான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் திருவுள்ளம் கொள்கிறான். அதுதான் காரணம், வேறு காரணம் அல்ல. எனவே அந்த வகையில தான் சொல்கிறார், கடவுளே போற்றி. இந்த கடவுள் என்ற சொல்ல அருமையான சொல். ஆழ்ந்து பாருங்க. கடவுள் சிவன் தான். நல்ல நிலையில் வைக்குங்க. கடவுளுக்கு என்ன இலக்கணம், என்ன விளக்கம்னு கேட்டா, கடை என்றால் கடந்து இருத்தல். இறைவன் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான். அதனால்தான் அவனை நம்மளால விரைவாக அடைய முடியாது. அதே நேரத்தில் அவன் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறான்னா அவனை எப்படி சார் பற்றுவதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் உள் எல்லாவற்றிலும் கலந்து இருக்கிறான். கலந்து இருக்கத்தான் உலகத்தில் அவன் இன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கணும். பெருமானுடைய கலப்பு இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே நிற்காது. ஆனாலும் சடப்பொருளை கலந்து சடமெல்லாம் நிலையற்றவை. உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் நிலையற்றவை. ஒரு நேரத்தில் தான் ஆன்மாவுக்கு இந்த உணர்வுலாம் வரும். உலகத்தை அனுபவிச்சு அந்த இன்பம்லாம் நிற்காம போறத பார்த்து என்ன கேட்கணும்? நிலையான இன்பம் வேணும். அந்த கருத்து இன்னைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் அதுக்கு பக்தி வரும். அன்றைக்கு தான் மணிவாசகரை போல கர்த்தாவின் மனம் போல கசிந்து உருகி கதறும். அது வரையிலும் வரும். அதனால தான் நம்ம தியரி படிக்கிறோம். இங்கே தியரி படிச்சிடலாம். இப்போ என்ன கேட்டோம்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். கடவுளை அடைவதற்கு என்னென்ன வழிங்கிறது எல்லாத்தையும் என்னால் பட்டியல் போட்டு காட்ட முடியும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு சொல்ல முடியும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்கள் கடவுளை அடைவீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் போய் சொல்ல முடியும். தியரி வேறு, பிராக்டிக்கல் வேறு. நல்ல நினைவு வச்சிருக்கேன். எவ்வளவு வேணாலும் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நடைமுறையில் கொண்டு வருவது என்பது அவ்வளவு இல்லை. அது ஒரு உறுதி வேணும். மாணிக்கவாசகர் இந்த உறுதி இருந்தது. அவர் மாணிக்க சாதாரண இல்லைங்க. எவ்வளவு படித்தார். 16 வயதுல எல்லா உலகியல் அறிவையும் பெற்றவர் மாணிக்கவாசகர். அந்த செய்தி பரவிதான் பாண்டிய மன்னன் என்ன பண்றான், நீ வா அமைச்சருக்கு நீ தான் லைக் அப்படின்னு உட்கார வச்சான். படித்தவன் தான் இன்னைக்கு அமைச்சர். இன்னைக்கு எல்லாம் புரிந்து கொள்ளணும். நம்ம நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எவன் அறிவுடையவனோ அவனை அமைச்சராக ஆக்கணும். இப்போ நம்ம நிலவரம் அப்படி இல்லை. அதனால தான் நிறைய சிக்கல்கள். எனவே இந்த நம்முடைய மணிவாசக பெருந்தகை என்ன பண்ணுகிறார் என்றால், கடவுளே போற்றி என்று சிவத்தை உணர்ந்து பேசி எல்லாவற்றையும் கடந்தவர். ஆனால் எல்லாவற்றிலும் நீ கலந்து இருப்பவர். அந்த உண்மையை தெரிந்து கொண்டுதான் பேசுகிறார். கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருள் போற்றி. என்னுடைய இயல்பு, என்னுடைய பக்குவம் இது, இதை புரிந்து கொண்டு எனக்கு அருள் திருவடி பேரு தா என்று கேட்கிறார். அப்புறம் விட உளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. ஒரு அற்புதமான கருத்து. விட என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட. உலகத்துல எல்லாவற்றையும் விட்டுடணும். ஏனெனில் உலகத்தில் எந்த பொருளும் உயிருக்கு நிலைத்த இன்பத்தை தாராது. நீ எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அதனாலலாம் கடைசியோடு மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஒருத்தர் சொல்றாரு, எல்லாம் அளவோடு இருக்கணும். அளவுக்கு அதிகமா போச்சுன்னா அளவோட இருந்தா பணம் நம்மளை காப்பாற்றும். அளவுக்கு அதிகமா போச்சுன்னா
நாம தான் பணத்தை காப்பாற்றணும். இதெல்லாம் இன்னைக்கு நிலவரம். அதனால எல்லாம் அளவோடு இருக்கணும். அதனால தான் விட எல்லாவற்றையும் விட்டுடணும். எப்படி சார் விடுவது? நன்றாக கவனித்துக்கணும். ஒன்றை பெறாமல் ஒன்றை விட முடியாது. நீங்க சர்க்கஸ்ல பார் விளையாட்டு பார்த்துருக்கீங்களே, அதாவது பார் விளையாட்டுல என்னன்னா 3 பக்கம் 3 ஊஞ்சல் இருக்கும். ஒவ்வொரு ஊஞ்சலையும் 2 பேர் நிற்பாங்க. ஒரு ஆணு ஒரு பெண் 2 பேர் நிற்பாங்க. இப்ப என்ன ஆகுனா, இந்த ஊஞ்சல்ல இருக்கிறவன் அந்த ஊஞ்சலுக்கு போயிடணும், அந்த ஊஞ்சல்ல இருக்கிறவன் இந்த ஊஞ்சலுக்கு வந்துடணும். இதுதான் பார் விளையாட்டு. எப்படி விளையாடுவங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இப்போ சர்க்கஸ்லாம் இப்போ கிடையாது, ரொம்ப காலம் ஆச்சு சர்க்கஸ் பார் விளையாட்டெல்லாம் பார்த்து. இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் 2 ஊஞ்சலிலிருந்தும் புறப்பட்டு வருவார்கள். இந்த ஊஞ்சல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊஞ்சல் கிட்ட வருகின்றதை பார்த்து கொண்டே இருந்து எப்போ கிட்ட வருதோ அதை போய் பிடிச்சுக்குவான். நன்றாக கவனிக்கணும். இதை விடுவதில் கவனம் செலுத்த மாட்டான், பிடிப்பதில் கவனம் செலுத்துவான். என்ன கருத்து? ஒன்றை பெற்றால்தான் ஒன்றை விட முடியும். திருவருளை பெற்றால்தான் நீங்க உலகத்தை விட முடியும். உலகத்தை விட்டுட்டு திருவருளை நான் பற்றி கொள்ளணும் ஒரு காலம் முடியாது. கடல்ல அலை ஓஞ்சாதான் தலை முழுகுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா என்னைக்குமே தலை முழுக மாட்டேன். அழகுதா? பெற்றால் விட முடியும், விட்டால் பெற முடியாது. இதான் செய்யும் சார். ஆணவத்தெல்லாம் விட்டுட்டு சம்சாரத்தெல்லாம் விட்டுட்டு அப்புறமா நான் திருவருளுக்கு வரேன்னா முடியவே முடியாது. திருவருளை புரிந்து கொண்டால் திருவருளை பற்றணும். பற்றியாச்சுன்னு இதெல்லாம் தானா விடும். அதைத்தான் இங்க சொல்லு, விட எல்லாவற்றையும் விட்டு விட. என்ன செய்யணும்? உளே. உளேன்னா உள்ள இருக்கக்கூடிய உள்ளம். அந்த உள்ளத்தை உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. அந்த வழி சொல்றாரு. இப்ப பெருமானை அடைவதற்கு என்ன வழி? கற்றாவின் மனம் போல உள்ளம் கசிந்து உருகணும். அதை கேட்கிறார். என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம் கசிந்து உருகுவதற்கு அருள் புரி என்று கேட்கிறார். விட உளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. உடல் இது கலைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்தருளு போற்றி. உடல் இது கலைந்திட்டு, எந்த உடம்பை கொண்டு இந்த உலகத்துல வாழ்கிறோமோ இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த உடம்பை விட்டுத்தான் ஆகும். உடம்பை விடாமல்லாம் அவனை அடைய முடியாது. அவனை அடைந்தால்தான் உடம்பை விட முடியும். இந்த கருத்தில் சொல்றாரு, இந்த உடம்பு எனக்கு வேண்டாங்கிற. என்ன அழகான உடம்பு! இப்ப மாணிக்க வாசகர் உடம்புல ஏதாவது மறு இருக்குமா? ஏதாவது நோய் இருக்குமா? அவருடைய உடம்புல ஏதாவது நோய் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கடவுள் அருள் என்ற வெப்பம் அவர் உடம்புள்ள எல்லா குற்றங்களையும் புசுக்கி விட்டது. மாணிக்க வாசகர் ஒரு எத்தனை வயது இருக்கு? எந்த வயதுல திருவடி பேர் அடைந்தார்? 32 திருவடி பேரு பெறுகிறார். எந்த வயசுல இந்த நெறிக்கு வந்திருப்பார்? 16 வயசுல மந்திரி ஆயிட்டார். பெருமான் அரசன் எத்தனை வருஷம் வைக்கிற? ஒரு யூகத்துல தான். நம்ம என்ன வரலாற்று ஆய்வாளர்களா? அரசன் எத்தனை ஆண்டுகள் வைத்திருப்பான் அவரை மந்திரியா? எப்போ குதிரை வாங்க போய் சொல்லியிருப்பான்? குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளாவது வச்சிருப்பானே இல்லையா? அப்போ ஒரு 18, 19, அதிகபட்சமான 20 வயதுக்குள்ள குதிரை வாங்க வந்துட்டார். 20 வயசுலேயே அவருக்கு திருப்பெருந்துறையில பெருமான் ஆட்கொண்டு விட்டான். ஆனால் என்ன பண்றான்? ஆட்கொண்டானை திருவடியில் சேர்த்துக்கல. என்ன பண்றான்? தில்லைக்கு வான்னு சொல்லி போயிட்டான். எதுக்கு சார் தில்லைக்கு வர சொன்னா? இப்ப நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? திருப்பெருந்துறையில பஸ் ஏறி நேரா தில்லைக்கு வந்துடும். அவரு அப்படி செய்யல. தில்லைக்கு வான ஒவ்வொரு தலமாக சென்று 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 வருகிறது. அது ஒரு தலப்பயணம். என்ன காரணம்? இந்த காரணத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய தமிழகம் இருக்கிறது ஒரு அற்புதமான மண்ணு. இந்த மண்ணுல இறைவனுடைய திருவடி படாத இடம் என்று ஒரு இடத்தை கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. எல்லா தமிழகத்தினுடைய மண்ணிலேயும் பெருமானுடைய திருவடி படிந்திருக்கிறது. நாம சில நேரங்கள்ல ஒரு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது அதாவது என்னன்னா, நம்முடைய திருமுறையில திருமுறை பாடல் பெற்ற தலம் அப்படிங்கிறோம். இன்னொரு தலத்தை என்ன சொல்றோம்? திருமுறை பாட்டு பெறாத தலங்கிறோம். அது தவறான கருத்து.
நம்ம எப்படி சொல்லணும், இது திருமுறை கிடைத்த தலம், அது திருமுறை கிடைக்காத தலம். இன்னும் கிடைக்கல, பாடியிருப்பாங்க, கிடைக்கல. ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா, நம்ம மூவரும் சம்பந்தர், அப்பர், சுந்தரம் 3 பேரும் பாடிய பாட்டுல 100% தான் கிடைச்சிருக்கு. எவ்வளவு கிடைக்கல? 99% கிடைக்கல. என்ன ஆச்சு, எல்லாம் சர்மரம் கோயிலாம் கரையான் அடிச்சிருச்சு. அதெல்லாம் வரலாறு. 99% நம்மகிட்ட இல்லை, 1% தான் இருக்குது. இது ஒரு பெரிய குறையே இல்லை. என்ன காரணம், அந்த 1%த்தையும் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிற திருவாசகத்தையும் ஒழுங்கா படிச்சா போதுமே.